மக்களுக்கு நிறையா மனக்குமுறல் இருக்குங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக கோபேக் மோடி அது இதுன்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ வர வச்சாங்க போகிறாங்க. இருந்தாலும் தமிழகம் வந்து ஒரு தனி கத்து தான். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். 50 வருஷ காலத்தில் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சாங்க. தமிழகம் வந்து இந்தியாவிலேயே ஒரு தனி மாநிலம் தான், கெத்தாக இருக்குது. ஒரு நல்ல மாநிலம் தான், அதாவது முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சிலாம். இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு குமுறல் இருக்குங்க. ஏன்னா ப்ரைவேட்டு ஸ்கூலெல்லாம் பார்த்தா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உடைய மகிமை பூந்துருச்சு உள்ளார. நிறைய ஊர்காலம்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் திமுக வந்து மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மக்களுக்கு நல்ல உற்சாகமா இருக்காங்க. மக்கள் Tamil Nadu is beautiful. It goes along the Kaveri from Salem to Karur to Dindigul and then on to Madurai. Okay, and I am sitting here with some voters. You can see them. This train is fairly empty. So, வணக்கம் அண்ணே, என்ன பேருங்க? என்ன பேரு? அப்துல் ஹக்கீம். ஒன்று சொல்லுங்க, அடுத்த வருஷம் தேர்தல் வருது இல்லையா, 2026, யாருக்கு ஓட் போடலான்னு டிசைட் பண்ணிருக்கீங்க இந்த தடவை? விஜயா. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இவ கூட ரிலேஷனா? ஆமா, நீங்க உங்களுக்கு ஓட்டு இருக்குங்களா? யாருக்கு ஓட் போடுறாங்க? விஜயா. உங்க தொகுதி என்னங்க? மேற்கு தொகுதி. எந்த மேற்கு? சேலம். சேலம் வெஸ்ட்டுங்க. ஓகே, ஒன்னு சொல்லுங்க. சரி, அப்துல் என்ன சொன்னீங்க? ஹக்கீம் அண்ணே, ஒன்னு சொல்லுங்க. நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக இல்ல அதிமுக தான் ஓட் போடுவாங்க. அண்ட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இஸ்லாமியர் ஜெனரலி திமுக பக்கத்துல தான் இருப்பாங்க. எதுக்கு இந்த மாற்றம்? புதுசா இப்ப வரவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு மாற்ற அரசியல்கா? ஏன்னா இவங்களே வந்துட்டு இருக்காங்களே, எப்பயுமே டிஎம்கே எடுக்கவே வந்துட்டு இருக்காங்க. டிஎம்கேவே அந்த டைம் மட்டும் தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு குரூப் கூட அலைய விடுறாங்க பயங்கரமா. இருக்கட்டும், ஒரு தாசில்தார்கிட்ட இருக்கட்டும், ஒரு குரூப் விஷயமா போய் கேட்டா பயங்கரமா அலைய விடுறாங்க. எதுக்கா ஒரு எமர்ஜென்சிக்குன்னா எதுக்கு போவாங்க? ரைட், எம்எல்ஏ கிட்ட போனா வேலை அந்த டைம்ல மட்டும் தான் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் கண்டு கூட மாட்டேங்கிறாங்க, வேலை நடக்க மாட்டேங்குது. ஓகேங்க, தேங்க்ஸுங்க உங்க கருத்துக்கு.